ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கூட இந்த மாதத்தின் முதலாவது நாள் ஆராதனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த நாளிலே பாடுகிற பாடல்களையும் ஆண்டவருடைய வார்த்தையும் கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு வழிநடத்தும்படியாகவும் இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோமப்பா. இந்த நாளிலே கூட இந்த ஆராதனையை இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கிற சபை பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இதன் மூலம் ஆசீர்வாதம், சுகம், சமாதானம், விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோமப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, தேசமெங்கும் காணப்படுகிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் தாமே உடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தில் கூட இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படியான கிருபை செய்திருப்பா. உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை எல்லா விதமான இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு பரலோக தேவனுக்கு நேராக அறிக்கை செய்யும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி எங்கள் தேசத்துக்கு, எங்கள் மாநிலத்துக்கு, எங்கள் மாவட்டத்திற்கு நீங்கள் சேமத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான சாசின் வல்லமைகளை, எல்லா விதமான தொற்று வியாதிகளை எல்லாம் நீக்கி நீர் ஆண்டவரை சுகத்தையும் ஆண்டவரை தேசத்திலே ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய சுகம், ஜீவன், பலன், ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற அந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்
மறந்து விட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லு. என்னை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். வரைந்திரன்றோ உம்முள்ள கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம்முள்ள கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். போற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. நம்மை மறவாத தேவன். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ண தேவன். உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆகவே பயப்படாதே, வலக்கரத்தாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ண தேவன். அப்படியாய் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் இன்னொரு பாடலை கூட பாடி, மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா,
இதுவரை உதவி செய்து எல்ரோய் எல்ரோய் என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எபினேசர் நீர் தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர் தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி
கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தேன் ஐயா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தேன் ஐயா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும். அல்லேலூயா. மறவாமல் நம்மை நினைக்கிற தேவன், இரவும் பகலும் நம்மை நினைத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன். இந்த ஆண்டிலே கூட அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்த சில மாதங்களிலே நாம் சந்தித்தால் இதுவரை நம்மை நடத்தின தேவன். எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்து நம்மை வழி நடத்தின தேவன். இந்த புதிய மாதத்திலே கூட அவர் நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். தடைகளை உடைத்த தேவன் நாம் தள்ளாட விடாதபடி நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஆகவே இந்த நாளிலே நான் தேவனுடைய சமூகத்திலே இந்த ஆராதனையிலே என்ன காரியங்களை பேசுவது என்று சொல்லி நான் வேத வசனங்களை தியானித்த போது ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆம், நாம் தேவனாலே மறக்கப்படுவதில்லை. தேவன் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படாதவர்கள். ஆகவே இந்த நாளிலே கூட இந்த வசனத்திலே 2 முறை இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ என் தாசன் என்று வருவதை நாம் பார்க்கலாம். அப்படி என்று சொன்னால் ஒரு காரியம் 2 முறை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது முக்கியமான ஒரு, அப்போ நாம் தேவனுக்கு முக்கியமாக இருக்கிறோம். அவர் சொல்கிறார், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆனால் இவைகளுக்கு முன்பாக சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எவைகளை நினை என்று சொல்லும்போது அந்த 44ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே 1 - 4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் வளர்வார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளை என்று சொல்லும்போது இந்த அதிகாரத்தில் இருந்து நாம் வாசித்தால் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லாதனால இந்த 4 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு எடுத்து வாசித்து காண்பித்தேன். இந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கும் சொல்கிறார், இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும். ஆம், நம்மை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், தாயின் கற்பத்திலே நமக்கு துணை செய்கிறவர். ஆகவே இந்த தேவ செய்தியிலே இன்னொரு கூட வாக்கு தத்தங்கள் என்னன்னு சொன்னால், இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உண்டாக்கினேன், உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல்
அவர் ஆறுதலையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தில் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே வருகிற நாட்களிலே கர்த்தர் தாகமுள்ள பிள்ளைகளுக்கு அவர் அபிஷேகத்தை தந்து அவருடைய சந்ததிகளை அவர் பெருக செய்கிறார். அப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அவங்க சந்ததி புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல அவர்கள் வளர்வார்கள், செழிப்பாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆகவே இவைகளை நினை என்று சொல்லின தேவன், ஆனாலும் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, உண்டாக்கினவர் உருவாக்கினவர் அவரை மறந்து விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள், சோரம் போகிறார்கள். ஆகவே யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ கேள், இவைகளை நினை, நீ என் தாசன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், எல்லாரும் என்னை மறந்துடுறாங்க. என் உயிர் நண்பன் என்னை மறந்துட்டான், என் கணவர் என்னை மறந்து விட்டார், என் பிள்ளைகள் என்னை மறந்து விட்டார்கள், என்னுடைய குடும்பத்தினர் என்னை மறந்து விட்டார்கள், என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி இப்படி அநேக நேரத்திலே நிறைய பேர் சொல்கிற காரியம் என்னென்னா, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்கிட்ட உதவி பெற்றவர்கள் கூட என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆம், உலகத்திலே இது நடக்கிற காரியங்கள் தான். வேதத்திலே கூட உதாரணம் நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். வேதத்திலே யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது அங்கே தண்டிக்கப்பட்டு ராஜாவிடத்தில் இருந்த பானபாத்திரக்காரன் சுயமாகி 2 பேரும் அங்கே வராங்க. அப்போது அந்த சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப் எல்லாருக்கும் தரிசனம் சொல்கிறான்னு கேள்விப்பட்டு அவர்களும் யோசேப்பு இடத்திலே எங்களுடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று விசாரித்து தேவனிடத்தில் கேட்டு சொல் என்று சொல்லும்போது, யோசேப்பு தேவனிடத்தில் விசாரித்து தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி, அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவன் சொல்வான், இந்த பானபாத்திரக்காரனாகிய நீ இன்னும் ஒரு வாரத்தில் மீண்டுமாக நீ ராஜாவிடத்தில் அதே ஸ்தானத்தில் போய் இருப்ப என்று சொல்லி அவனை சொல்வான். சொன்ன பிறகு அவன் சொல்வான், நீ அங்கே இருக்கும்போது என்ன நினச்சிக்கோ, என்ன கொஞ்சம் ராஜா கிட்ட சொல்லு, மறந்துடாத என்று சொல்லி அனுப்புவான். ஆனாலும் அந்த பானபாத்திரக்காரன் மறந்து விடுவான். ஆதியாகமம் 40:23 அதை வாசிக்கிறோம். அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த நாளிலே கூட உங்களை கூட அப்படி சிலர் மறந்து விட்டு இருக்கலாம். உங்களிடத்திலே உதவி பெற்றவர்கள் கூட உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு உதவி தேவைப்படுகிற நேரத்திலே அவர்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் பயப்படாதீர்கள், தேவன் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. அந்த பானபாத்திரக்காரன் மறந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்காமல் அந்த ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுத்து அதற்கு யாருமே விளக்கம் சொல்ல முடியாத போது, அப்போதுதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது. ராஜாவிடத்தில் சொல்கிறான், சிறைச்சாலையிலே ஒருவன் இருக்கிறான், அவன் இப்படிப்பட்ட சொப்பனங்களை தரிசனங்களை எல்லாம் சொல்லக்கூடியவன் என்று சொல்லி. ஆகவே அப்பொழுது யோசேப்பு அழைத்து வரப்படுகிறான். ஆகவே இந்த நாளிலே கூட ஒருவேளை உங்களை மற்றவர்கள் மறந்து போகலாம், மற்றவர்கள் உங்களை உதவி செய்யாமல் போகலாம். ஆனாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை உண்டாக்கினவர், உங்களை தாயின் கற்பத்திலே உருவாக்கினவர், அவர் உங்களுக்கு துணை செய்கிறவர். ஆகவே அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் உங்களை எப்பொழுதும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், யோபு இதை குறித்து சொல்லும்போது யோபுவினுடைய புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என்று கூறுகிறார். ஆம், இந்த நாளிலே கூட யோபு சொன்னது போல நம்முடைய உற்றார் உறவினர்கள் கூட, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கூட உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்கள் சிநேகிதர்கள் கூட உங்களை மறந்து போயிருக்கலாம். உயிர் நண்பன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சில வேளையில் சூழ்நிலைகள் நிமித்தம் மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு கவலைப்படாதீங்க. உங்களை மறக்காத ஒருவர் தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். மனுகுலத்தை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் தரித்திரங்களையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து கொண்டு நமக்கு மீட்பை உண்டு பண்ண ஒரு தேவன் இருக்கிறார்.
ஆகவே அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அதனால்தான் அன்னாள் என்ற ஒரு சகோதரி வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் மிகவும் துக்கப்படும் போது, மிகவும் வேதனைப்பட்ட போது அவள் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனுடைய சமூகத்திலே அவள் ஜெபிக்கிறாள். தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபிக்கிறாள். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 11வது வசனத்திலே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று சொல்லி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நான் அந்த பிள்ளையை உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று அங்கே ஒரு பொருத்தனையை பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறக்காமல் நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆம், இந்த நாளிலே கூட தாவீது கூட ஒரு இடத்துல சொல்கிறார், சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, அவர் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார் என்று சொல்லி. ஆகவே அதே அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி. ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், எளிமையானவர்களாக இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், துக்கப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்களை மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்திலே அந்நாளை போல நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களை அவர் மறவாமல் நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கூப்பிடும்போது அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. வேதத்திலே ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, மோசே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2ஆம் தலைமுறை ஜனங்களுக்கு ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சொல்லும்போது அங்கே அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு அன்பான தேவன் பாருங்க. அவர் சொல்கிறார், அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறபடியால். எல்லாரும் சொல்லுவோம், அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவராயிருக்கிறபடியால். ஆம், இன்றைக்கு தேவனுடைய இரக்கத்தினாலே தான் நாம் நிலை நிற்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் அழிந்து போயிருப்போம். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து நம்மை நினைக்கிறவராக இருந்தபடினாலே தான் நம்மை அவர் என்ன செய்யவில்லைனா கைவிடவில்லை, நம்மை அழிக்கவில்லை, நம்மை மறக்கவும் மாட்டார். அவர் கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஏன் என்று சொன்னால் அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களா? உங்களை அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்னா மறக்க மாட்டார், கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்கவும் மாட்டார். எல்லாரும் சொல்லுவோமா? என்னை கைவிடவும் மாட்டார், என்னை அழிக்கவும் மாட்டார், என்னை மறக்கவும் மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை மறக்கவும் மாட்டார், அவர் என்னை அழிக்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்யவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு உடன்படிக்கையை நீங்கள் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களை அவர் கைவிட மாட்டார், உங்களை அவர் அழிக்க மாட்டார், உங்களை அவர் மறக்கவும் மாட்டார். என்ன உடன்படிக்கை செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே வந்து எனக்காக அவர் மரித்தார். தேவன் 3ஆம் நாள் அவரை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசிலே அவர் உட்கார்ந்து கொண்டு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய பாவங்களையும், என்னுடைய சாபங்களையும், என்னுடைய பாடுகளையும், துக்கங்களையும், என்னுடைய தரித்திரத்தையும், வியாதிகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை அழிக்கவும் மாட்டார், அவர் உங்களை மறக்கவும் மாட்டார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் தேசத்திலே வந்தாலும், வாழ்க்கையிலே வந்தாலும், குடும்பத்திலே வந்தாலும், போராட்டங்கள் இந்த நாளிலே இந்த உலகத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள், பிழைப்பதே கடினமான ஒரு காரியம் போல இருக்கிற இந்த நாட்களிலே கூட கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று. அவர் கைவிட மாட்டார், அவர் அழிக்கவும் மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா.
ஆகவே தேவன் இப்படி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் தேவன் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாலும் நம்முடைய நெருக்கத்தின் நேரத்திலே, நம்முடைய வியாதியின் நேரத்திலே, நம்முடைய பிரச்சனையின் நேரத்திலே, நம்முடைய போராட்டத்தின் நேரத்திலே, நம்முடைய தேவைகளின் நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், தேவன் நம்மை கைவிட்டு விட்டார், தேவன் நம்மை மறந்து விட்டார் என்று சொல்லி நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் சிலர் எல்லாம் சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை கைவிட்டாருங்க, ஆண்டவர் என்னை மறந்தார் என்று. சியோனோ என்ன சொல்கிறாங்களாம், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ரொம்ப அழகாக உதாரணத்தோடு சொல்கிறார். ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் தான் பெற்ற பிள்ளை, தன்னுடைய கற்பத்திலிருந்து பெற்ற பிள்ளையை அவள் ஒருபோதும் மறக்க மாட்டாள், மறக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை அவள் மறந்து போனாலும், ஏன்னா உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கிறது, ஆனாலும் நான் உங்களை என்ன செய்வதில்லை என்றால் மறப்பதில்லை என்று சொல்கிறார். உங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, நான் உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். உள்ளங்கையில் இருக்கும்போது நாம் எதையும் மறக்க முடியாது. அப்படி பார்த்தாலே தெரியும் உள்ளங்கை. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் உண்மையாகவே நம்ம ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும் அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஆகவே தான் எப்படிப்பட்ட ஆபத்துகள், போராட்டங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் வந்தாலும் அவர் கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறபடியால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்திலே கூட புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகம் 6:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை அநேக நேரத்திலே கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்திருக்கலாம், ஊழியர்களை தாங்கி இருக்கலாம், காணிக்கையினாலும் தசமமாகத்தினாலும் ஊழியர்களை நீங்கள் தாங்கி இருக்கலாம், சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம், அநேகருக்கு தேவனுடைய சத்தியங்களை சொல்லியிருக்கலாம், இப்படி நீங்கள் செய்கிற எல்லா தான தர்மங்கள் செய்திருக்கலாம், இப்படி நீங்கள் செய்கிற அன்புள்ள பிரயாசத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஊழியம்னா ஏதோ ஊழியம் போய் தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தசம பாகங்களை கொடுக்குறீங்க வச்சுங்க, காணிக்கைகளை கொடுக்குறீங்க, அதுவும் ஒரு ஊழியம். சிலர்லாம் பாருங்கள், தொடர்ந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுப்பதை நிறுத்த மாட்டாங்க, காணிக்கை கொடுப்பதை நிறுத்த மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும், தேவனுக்கு கொடுக்கும்போது அதற்கு மிகுந்த பலனை அவர் கொடுப்பார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் தாராளமாக ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் இப்படிப்பட்ட அன்புள்ள பிரயாசத்தை நீங்கள் செய்கிறதை அவர் மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே தான் ஆண்டவரே வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் இப்படி கொடுக்கும்போது, தசம பாகங்களின் காணிக்கைகளின் கொடுக்கும்போது, ஆண்டவரை கனப்படுத்தும் போது அதனாலே வரும் ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மல்கியாலை பார்க்கும்போது அவர் சொல்கிறார், தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை வர்ஷிப்பேன், அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? நீங்கள் தசமபாகங்களை கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகளையே அவர் உங்களுக்காக என்ன செய்கிறார்னா திறக்கிறார். இன்னொரு இடத்துல என்னை கனம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்படி ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்படி நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அன்பின் பிரயாசத்தையும், தேவனுக்காக கொடுக்கிறதையும், ஊழியம் செய்கிறதையும், ஊழியத்தை தாங்குகிறதையும் தேவன் மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் தேவன் ஒருபோதும் நம்முடைய கிரியையையும், நம்முடைய பிரயாசத்தையும், நம்முடைய ஊழியத்தையும் அவர் மறந்து போகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆகவே மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் பார்த்து வாக்கு பண்ணுவது என்னன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் மறக்கப்படாதவர்கள். ஆம், அவர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. ஆகவே நாம் மறக்கக்கூடாத சில காரியங்களை குறித்து நான் சுருக்கமாக உங்களிடத்திலே இன்றைக்கு பேச இருக்கிறேன். ஆகவே நாம் மறக்கக்கூடாதது என்ன? ஆண்டவருடைய வேதத்தை நாம் மறக்கக்கூடாது.
ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் மறக்கக்கூடாது. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றார், வேதம் எனக்கு தேனிலும் இனிமையானதாக இருக்கிறது என்று சொல். அந்த வேதம் எனக்கு பாதையை காட்டுகிறது என்று சொல்கிறார். அது என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அது என்னை போதித்து நடத்துகிறது என்று சொல்லப்பட்டு, அப்படிப்பட்ட வேதத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டோடைய வேதத்தை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைகள் மாறாது. வானமும் பூமியும் கூட மாறிப்போகும், எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. அவர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும். இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், தேசத்திலே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த வேதத்தை நாம் மறக்கக்கூடாது. சங்கீதம் 119 சங்கீதம் 61 சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஆம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் நேசியுங்கள். ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, ஓசியா 4 நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் ஆண்டவரை வேதத்தை மறக்காமல் இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை மறக்க மாட்டார். ஆனால் வேதத்தை நாம் மறக்கும்போது நம்முடைய நிலைமை ரொம்ப மோசம். ஆண்டவரே மறந்துட்டார்னா இன்னும் அவன் ஒன்றுமே நடக்காது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நல்ல செழிப்பாக இருக்கணும்னா நாம் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்தில் வேதத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர், என் பிள்ளைகளை நீர் போதித்து நடத்துகிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவர்? அந்த சமாதானம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகும். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா. என் பிள்ளைகள் மேலே உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். அப்படியாய் நாம் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார். வேதத்தை நாம் நேசிக்கும் போது கர்த்தர் நம் பிள்ளைகளை நேசித்து நம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறவராய். அடுத்ததாக நாம் மறக்கக்கூடாதது ஆண்டவருடைய போதகம், ஊழியக்காரர்களுடைய வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லும் போதகர்களுடைய அந்த போதகத்தை நாம் மறந்து போகக்கூடாது. அதை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போகக்கூடாது. அவர் என்ன வேலை இருக்குது அவர் சொல்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை யார் மூலமாக வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் உங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள். அவர்கள் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு அதை சொல்லும்போது நீங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும்போது மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை கவனி, அதை உன் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆம், நீங்கள் வேத வசனத்தை மறக்காமல் அதை நேசிக்கும் போது அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள், ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் வேதத்தை மறக்கக்கூடாது, போதகத்தை மறக்கக்கூடாது, அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. 103 சங்கீதம் 2 சொல்லுகிறது, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். ஆம், என்ன சகல உபகாரங்களை அவர் செய்திருக்கிறார்? 3 5 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது என்று சொல்லி, ஆகவே அவர் செய்த இந்த உபகாரங்களை, நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நமக்கு இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நோய்களை எல்லாம் குணமாக்கியிருக்கிறார். நம்முடைய பிராணனை நித்திய அழிவிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய உபகாரம்! இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த உபகாரங்களை நாம் நினைவு கொள்கிறவர்களாக இருக்கும். அதற்காக பயந்து அதன்படி வாழவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அவருடைய உபகாரங்களை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, அவர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை.
நாம் மறக்கக்கூடாத காரியங்களை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். மறக்கக்கூடிய காரியங்களும் உண்டு, அதை நாம் மறந்துதான் ஆக வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் செய்தியை முடித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:13 சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லி. ஆம், அது என்ன பின்னானவைகள் முன்னானவைகள்? பின்னானவைகள் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறியாத போது, நாம் ரட்சிக்கப்படாத போது, நாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு அவனுடைய இஷ்டத்தின்படி, நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாம் நடந்து கொண்டிருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். அதே பாதி பிதாக்கள் செய்ததை போல நாம் செய்திருந்தோம். ஆனால் தேவனோ நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை மீண்டும் மீட்டெடுத்து ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றிருக்கிறார். அவை முன்னான அந்த காரியங்களை, அந்த பின்னான காரியங்களை நாம் மறந்து போக வேண்டும். அவைகளை நினைத்து இந்த புதிய வாழ்க்கையில் கூட அதை மீண்டும் கொண்டு வந்து அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஆகவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். முன்னானவைகள் என்ன? ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். ஆனாலும் முன்னானவைகளை நாடி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். அதற்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஊழியத்தை தாங்க வேண்டும். ஊழியர்களை தாங்க வேண்டும். முன்னானவைகளை, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறவர்களை, வைக்கப்பட்ட காரியங்களை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம், கர்த்தர் இப்படி செய்யும்போது நம்மை ஆசீர்வதித்து நம்ம எல்லா காரியங்களிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நீங்கள் ஒருவேளை எல்லாராலும் மறக்கப்பட்டு, ஒருவேளை உங்களுக்கு வியாதிகள் இருக்கலாம், பலவிதமான வியாதிகள் இருக்கலாம். தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், மற்ற பெரிய மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கலாம். எந்த வியாதியாக இருந்தாலும் ஒருவேளை அதை நினைத்து நீங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, மறந்து விட்டார்களே என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே கூட நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஒருபோதும் உங்களை மறக்கிறவர் அல்ல. உங்கள் வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். கடன் பிரச்சனையில் ஒரு வேளை இருக்கிறீர்களா? வியாபாரத்திலே தோல்வியா, நஷ்டமா, எல்லா குடும்பத்திலே போராட்டங்களா, சமாதானம் இல்லையா, எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக மறக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல். ஆம், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. நாம் அவரால் மறக்கப்படாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் கொடுத்திருக்கிறார். அப்படியே உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உங்களை அவர் மறக்காத இருக்கிறார். அப்படியாய் அவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட இந்த செய்திகள் ஆண்டவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே கூட நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ என்னால் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மறவாமல் நினைக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை உண்டாக்கின தேவன், உருவாக்கின தேவன், தாயின் கற்பத்திலே எங்களை உருவாக்கின தேவன். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு துணை செய்கிற தேவன். ஆண்டவரே, பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, தாகமுள்ளவர்மை நான் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அப்பா, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சந்ததி மேல், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நீ ஊற்றுவதற்காக நன்றி. அபிஷேகத்தை கொடுப்பதற்காக நன்றி. இந்த நாளிலே கூட என்னென்ன வியாதிகளோடு இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே என்ன வியாதிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா வியாதிகளும்
நீங்கி போவதாக. எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் நீங்கி போவதாக. வியாபாரத்தில் தோல்வி எல்லாம் இன்றைக்கு நீங்கி ஜெயம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மைகள் உண்டாவதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபையும் நீ தந்து ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனி இல்லாத சகோதரிகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஆண்டவரே நீர் தாமே சுக பிரசவத்தை தந்து ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கீங்க. அந்த ஏற்ற துணையை வெளிப்படுத்தி திருமண காரியங்களை நீர் வாய்க்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அப்ளை பண்ணியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க எதிர்பார்த்த வேலையை கொடுத்து நீர் அற்புதத்தை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். வயதானவர்கள், முதியவர்கள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திலே இருக்கிற காணப்படுகிற இந்த எல்லா கொடிய கொரோனா நோய் தொற்றிலிருந்து எங்கள் தேசத்தையும் மாநிலத்தையும் மாவட்டத்தையும் நீர் விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விடுதலையோடு ஆலயங்களிலே பாடி துதித்து ஆராதிக்கும்படியாய் அதற்கான எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவருடன் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.